தினமொரு வசனம். சங்கீதம் 139 வசனம் 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நண்பர் ஒருவர் திடீரென்று வியாதிப்பட்டார். பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவரிடம் அவர் சென்றார். ஆனால் நோய் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்னும் ஒரு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கும் அவருடைய நோய் இன்னதென்று கண்டுபிடிக்கப்படாமல் போனது. பயப்படத்தக்க நோய் எதுவும் இல்லை என எண்ணிய அவர் சரீர வேதனை மீண்டும் வரவே வேறொரு மருத்துவரை அணுகினார். அங்குதான் அவருக்கு நுரையீரல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருப்பதுதான் அவருடைய சரீர நோவிற்கு காரணம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பிரசித்தி பெற்ற மருத்துவர்கள் கூட சில நோய்களின் மூல காரணங்களை கண்டுபிடிக்க முடியாமல் போவதை போல சில நல்ல ஆவிக்குரிய விசுவாசிகளால் கூட தங்களுக்கு நோவு உண்டாக்கும் பிரச்சனை எது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது. சில நேரங்களில் நம்முடைய சில ஆழமான ஆவிக்குரிய நடவடிக்கைகளும் சில நல்ல ஆவிக்குரிய ஒழுங்குகளும் நம்முடைய கண்களை மறைத்து நம்மிடம் உள்ள சில நுணுக்கமான தவறுகளையும் குறைகளையும் கண்டறிய முடியாமல் தடுத்து விடுவது உண்டு. எனவே நமக்கு ஏற்படுகின்ற சில கஷ்டங்களுக்கு நாமே காரணம் என்பதை உணர முடியாமல் போகிறது. நாம் நல்ல ஆவிக்குரியவர்கள் என்ற அதிகப்படியான ஒரு நம்பிக்கை நம்மை குறித்து சோதித்து பார்க்கும் ஒரு உணர்வை எடுத்து போடுகிறது. சில நேரங்களில் நம்முடைய குணங்களிலும் சுபாவங்களிலும் செயல்படும் விதங்களிலும் காணப்படும் குறைவுகளை நாம் உணருவது இல்லை. தேவன் எதிர்பார்க்கின்ற ஆவிக்குரிய தரத்திற்கு நாம் எவ்வளவாய் குறைந்து காணப்படுகின்றோம் என்பதை அறிவது இல்லை. எனவே நம்முடைய இதய நிலையையும் நாம் நடந்து கொள்ளுகின்ற விதங்களையும் வேத வெளிச்சத்தில் தேவ ஆவியானவரின் துணையோடு ஆராய்ந்து பார்க்கும் பழக்கம் வேண்டும். அப்போது வேதனையுண்டாக்கும் விஷயங்கள் எவைகள் என்பதை நாம் அறிய முடியும். தாவீது தேவ சமூகத்தில் சென்று, தேவனே, என் பார்வைக்கு தென்படாத தவறுகள் உம் பார்வைக்கு தென்பட முடியும். எனவே நீர் என்னை ஆராய்ந்து என்னுடைய தவறுகளை கண்டறிந்து எனக்கு வெளிப்படுத்தும் என்று தாழ்மையாக ஜெபிக்கும் பழக்கமுடையவன். எனவேதான் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று அவன் ஜெபித்தான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.